Hi friends, welcome to Kavi's Humming Nest. இன்னைக்கு நம்ம வந்து ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல தம் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த கடாயில வந்து கொஞ்சமா தண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ இதுல வந்து நம்ம ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தம் பிரியாணி வந்து நம்ம மண் சட்டியில பண்ண போறோங்க. ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதில் நான் வந்து கொஞ்சமாக cumin seeds ஆட் பண்ணியிருக்கேன், ஜீரகம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக fennel seeds ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருந்தேன் cumin seedsம் fennel seedsம். தண்ணி வந்து லேசாக பபிள்ஸ் வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு சோக் பண்ணி எடுத்தேன். இப்போ அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருந்தேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த ரைஸ் வந்து நல்லா பாயில் ஆகி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம், தண்ணி இல்லாமல். இப்போ நான் இதில் தண்ணி நல்லா ட்ரைன் பண்ணி இப்போ இதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த கப்பில் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வார்ம் மில்க் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக சாஃப்ரான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட சாஃப்ரான் இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பேனில் வந்து நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆயிலில் வந்து நான் ஒரு 3 ஆனியன்ஸ் வந்து நல்லா லென்த் வைஸாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ இந்த ஆனியனை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பவுலில் வந்து நான் ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். 150 கிராம்ஸ் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இப்போ இதோட கர்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் டர்மரிக் ஆட் பண்ணியிருக்கேன், டர்மரிக் பவுடர். இப்போ கொரியாண்டர் பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ½ டீஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஏற்கனவே ரைஸில் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் சால்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆனியனையும் இப்போ கலந்து வச்ச அந்த மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இதை வந்து நிறுத்துறதுக்கு முன்னாடி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்தூரி மேத்தி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து இந்த மண் சட்டியில் வந்து நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணாதீங்க, ஆஃப் பண்ணிவிட்டே இதை நீங்கள் பண்ணுங்கள். இப்போ இந்த ஆயிலை நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச அந்த மசாலா வந்து இதில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது நல்லா எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆனியன்
ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஆனியனை வந்து கொஞ்சம் மேலே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அந்த சேஃப்ரான் மில்க் வந்து இப்போ இது மேலே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி இதை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த சாஃப்ரான் மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இது மேலே வந்து நம்ம ஆனியனை ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த ஆனியனை மேலே போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன். இப்போ இது மேலே வந்து கொஞ்சமாக ரோஸ் ஒயிட் எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ இது உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மண்சட்டிக்கு கீழே வந்து நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நான் சீல் பண்ணுறதுக்காக கோதுமை மாவை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஆட்டா ரோல் பண்ணிங்கன்னா நல்லா சீல் ஆகி இருக்கும். இப்போ இதை லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, இந்த தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் என்னோடய அடுத்த அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.